பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 14 அதிகாரம் 21 மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுத்துகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்கு தவறுகிறதற்கு பலவீனப்படுத்துகிறதற்கு ஏதுவாக இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மாம்சம், நம்ம நான்வெஜ் சாப்பிட்றது, சில டைம் நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்மளோட கூட ஐக்கியத்தோடு இணைந்து சாப்பிட்றதுல இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு நான்வெஜ் பிடிக்காதவங்களுக்கு ஒருத்தங்க நான்வெஜ் பிடிக்கும். அப்போ நான்வெஜ் பிடிக்காமல் இருக்கிறவங்க அந்த நான்வெஜ் ஸ்மெல்லே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா அவங்களுக்கு ஒரு இடர்கிறதுக்கு தவறுகிறதுக்கு இல்லை அவங்கள பலவீனப்படுத்துறதுக்கு அதுக்கு நம்ம இடையூறு பண்ணுறபடி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. இன்னொன்று, நான்வெஜ் சாப்பிடாதவங்களை ஃபோர்ஸ் பண்ணி இதில் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும், நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அப்படி ப்ரெஷர் கொடுத்து பண்ணக்கூடாது. இன்னும் அதான் மாம்சம் சரி, மதுபானம் பண்ணிக்கிறது மற்ற எதையாகிலும். இன்னும் இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்திங்கன்னா, ஒருத்தன் தொடவே மாட்டான், மதுபானம் தொட மாட்டான், நான்வெஜ் சாப்பிடுவான், அவன் ஒழுங்காக இருப்பான், அவனை நீ சாப்பிட்றா இது பண்ணுறா கொஞ்சம் குடிச்சுப்பாரு இது பண்ணிப்பாருன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அந்த மதுபானம் குடிக்காதவனை குடிக்க வச்சு கடைசியில் அதிலே அவன் அடிக்ஷன் ஆகி அதுலேருந்து மீள முடியாமல் அதில் அடிமைப்பட்டு போகிற அநேகரை பார்க்கிறோம் இந்த காலகட்டங்களில். வேதம் அழகாக சொல்லுகிறது, நீ மதுபானம் புசிக்கிறதும் அதாவது மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும், மற்ற எதைன்னா எல்லாம் இன்க்ளூடிங், அது என்ன ஒரு காரியங்களாக இருந்தாலும் உன் சகோதரன் இடறுகிறதுக்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுத்துகிறதுக்காவது ஏதுவாக இருந்தால், அதற்கு இடம் கொடுக்குற மாதிரி இருந்தால், உன்னோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ ரிலேஷன்ஸோ யார் இருந்தாலும் உன் சகோதரனுக்கு இடர்களுக்காகவோ இல்லை தவறுதலுக்காகவோ இல்லை பலவீனப்படுத்துறதுக்காகவோ அது இடம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும் என்று வேதம் திட்டும் தெளிவாக சொல்கிறது. ஒன்றையும், அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதா, ஒரு ஸ்ட்ரகிளிங் வருதா, உடனே இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிடணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை மோல்டப் பண்ணி வழி நடத்தி கொண்டிருக்கிறார். வேத வசனத்தின் மூலம் அநேக காரியங்கள் நாம் எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எந்த வேலையை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, ஆண்டருக்கு எது பிரியம் எது பிரியம் இல்லாமல் இருக்கிறது, எது பரிசுத்தம் எது பரிசுத்தம் இல்லாது, எது பாவம் எது பாவம் இல்லாது, எது நீதி எது நீதி இல்லாதது, எது குற்றம் எது குற்றம் இல்லாது, எல்லாத்தையும் ஆண்டவர் திட்டமும் தெளிவாய் வேத வசனத்தை நமக்கு விலையேற பெற்ற பொக்கிஷமாக்கிய வேத புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தை நாம் அனுதினம் வாசிக்கும்போது அநேக காரியங்கள் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மளை அப்படியே மோல்டப் பண்ணி ஷேப் பண்ணி நம்மளை கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்மளை பார்க்கும்போது ஒரு உருக்குலைந்த யார் விரும்பத்தகாத ரூபமாக இருந்த நம்மை எடுத்து செதுக்கி தேவையில்லாத எல்லா காரியங்களையும் எடுத்து எல்லாரும் விரும்பத்தக்க பாத்திரமாக நம்மளை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சுபாவங்கள் முன்பு யாருக்குமே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்ச சுபாவமாக இருந்த நம்மளை உடைத்து உருவாக்கி ஒரு சாஃப்ட் நேச்சராக எல்லாரும் விரும்பத்தக்க ரூபத்தில் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். பாருங்கள், அதற்கு நாம் முழுவதுமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிக்கும்போது ஆண்டவர் நம்மளை எடுத்து உருவாக்கி ஒரு வெள்ளியை புடமிட்டு பொன்னாய் விளங்க செய்கிற தேவன் அதுபோல் நம்மளை புடமிட்டு பொன்னாய் விளங்க செய்வார். அநேகர் விரும்பத்தக்க ரூபத்திலே கிறிஸ்துவை போல அவரை போலவே நம்மளை மாற்றிக்கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் தான் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தினமும் வசனத்தின் மூலம் நம்மளை எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாம் வாசித்ததோடு நின்று விடாதபடி, நாம் தியானிப்பதோடு நின்று விடாதபடி, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் அதை
அப்படியே அபியாசப்படுத்தும் போது, அதன்படியே வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது, ஆவியானவர் நம்மளை அவருடைய பலத்தினாலே நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் முழுதுமாக அர்ப்பணிப்போமா? இன்னும் கொஞ்ச காலம்தான். ஆண்டவர் வருகை அதிசீக்கிரத்தில் இருக்கும். எப்போ வேணாலும் ஆண்டவர் வருகை இருக்கலாம். நமக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தேவன் ஒருவர் அறிவார். நமக்கு என்ன சம்பவிக்கும், நம்மளுடைய ஜீவன் இந்த சரீரத்தில் எப்போது ஜீவன் எடுபட்டு போகும் என்பது நமக்கு தெரியாது. தேவன் ஒருவர் அறிவார். அப்போ இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்கள் புலதகனானதால் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இதுவே அனுகிரக நாள், இதுவே ரட்சணை நாள். நாளைய தினம் நம் கையில் இல்லை, ஆனால் இன்றைய தினம் இந்த நிமிஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை பயன்படுத்தி கொள்வோம். நாம் முழுவதுமாக ஆண்டவருக்கென்று முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நமக்கு இந்த உலக காரியங்கள் வாழ்க்கை வேறு, ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு என்று அல்ல. நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அசைவும் தேவன் 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 அவருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும், அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று அப்படியே ஒரு ஹார்ட் பீட் எந்நேரம் துடிக்குது இல்லையா, சுவாசம் எந்நேரமும் சுவாசிக்கிறோம் இல்லையா, அதுபோல தான் நம்மளுடைய செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போமா? இந்த வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் அர்ப்பணிப்போம். ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு புதிய நாளை தூங்குவதற்கு அந்த நாளில் முழுவதும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனையுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய நாளை காண கிருபை செய்த தேவனே உமக்கு நன்றி அப்பா. இந்த 2025 வருஷத்தின் அக்டோபர் மாதத்தின் 7ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றி பொலிகளையும் துதி பொலிகளையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் கைட்டுச்சுக்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக ஆண்டவரே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருக்கு விரோதமாக அடிமைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. எந்த தீங்கு அணுகாதபடி நீர் வெளியெடுத்து பாதுகாத்து வழிநடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வேத வசனத்தை முடி எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க உண்மை போல ஆண்டவரே எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. அதற்கு என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று ஒவ்வொரு அர்ப்பணிப்பை நீர் ஏற்றுக்கொண்டு அப்பா ஸ்தோத்திரம், நீர் எங்களை உருவாக்கி வணைந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.